நான் உன்னை முன்பே எச்சரித்து விட்டேன் நரகாசுரா. இப்பொழுதும் உன்னிடம் காலம் உள்ளது. உன்னுடைய தவறை திருத்திக்கொள். என்னை இங்கிருந்து செல்ல அனுமதி. அசுரர்களை காக்க வேண்டியது மட்டுமே எனது கடமை. அதை எப்பொழுதும் நான் நிறைவேற்றுவேன் லக்ஷ்மி. இந்த பிரளயம் இந்த பிரபஞ்சத்தையே அழித்துவிடும். மகாதேவருக்கு இதை பார்வதி தாயாரை தவிர எவராலும் உணர்த்த இயலாது. நரகாசுரனை நான் அழிக்கும் இச்செயலில் நீ வரவேண்டாம். தங்களது மனைவியாக நான் இல்லாமல் இருந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன். ஆனால் தங்கள் மனைவி என்ற முறையில் தங்களுடன் இருப்பதே எனது கடமையாகும். தாங்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை என் கடமையை செய்ய அனுமதியுங்கள். ஆற்ற வேண்டிய கடமை என்னுடையதாகும். சமயம் நெருங்கிவிட்டது. என்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தாக வேண்டும். நில்லுங்கள் மகாதேவா. நான் இப்பொழுது உங்கள் மனைவியாக கூறுகிறேன். அமைதியாக இருங்கள். அமைதி கொள்ளும் நேரம் இதுவல்ல பார்வதி. நான் அளித்த வரமானது என்னை ஆராதிப்பவர்களுக்கே தீங்கு விளைவிக்கும் என்று எண்ணவில்லை. என்னை தடுக்க முயற்சிக்காதே பார்வதி. நான் தங்களை தடுக்கவில்லை மகாதேவா. ஆனால் இன்று அழியப் போவது நரகாசுரன் மட்டுமல்ல, தங்கள் மீது தங்கள் பக்தர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். அதுவும் அழிந்து போய்விடும். தாங்கள்தான் அனைத்து வரங்களையும் நரகாசுரனுக்கு வழங்கினீர்கள். அந்த வரங்களை திரும்ப தாங்களே பெற்றுக்கொள்ள முடியாது. இனி என்ன நேர்ந்தாலும் சரி, நான் தங்களுடனேயே இருப்பேன். இதை நான் தங்களிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். இல்லற வாழ்க்கையில் ஒருவர் தன் கட்டுப்பாட்டை இழக்கும் போது மற்றொருவர் அவரை கட்டுப்படுத்த வேண்டும். சும்பனை வதம் செய்த பிறகு ஒரு இறைவியாக எனது கடமை என்னவென்பதை தாங்கள்தான் உணர்த்தினீர்கள். இன்று தாங்கள் அந்த பாதையிலிருந்து விலகி செல்வதை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். நான் இருக்கும் வரையில் தங்களை அவமதிக்க எவரையும் நான் அனுமதிக்க மாட்டேன். தங்களை கூட அனுமதிக்க மாட்டேன். நீ உரைக்கும் கூற்றை நான் ஸ்வீகரிக்கிறேன். எனினும் நாம் இதில் கவனம் கொள்ள வேண்டும். கொடுமைகள் தாண்டவமாடும் தருணமாகும். லக்ஷ்மியை வசப்படுத்துவதென்பது நரகாசுரனின் இலக்கு அல்ல. இலக்கை நோக்கி அவன் எடுத்து வைத்திருக்கும் முதல் அடி அது. நிறைய அசம்பாவிதங்கள் நிகழும் தருணமுமாகும். நமது கஜானாக்கள் முழுமையாக நிரம்பிவிட்டதா? நமது அரண்மனை முழுவதும் இன்று தங்கத்தால் நிரம்பி வழிகிறது. இனி எதையும் வைக்க நம்மிடம் இடமில்லை நரகாசுரா. அதனால் இந்த லக்ஷ்மியை விடுதலை செய்து விடலாம் என்று நினைக்கிறேன்.
வயது ஏற ஏற தங்களது மூளை மழுங்கிக் கொண்டு போகிறதா தந்தையே? லக்ஷ்மியை எவரேனும் செல்ல அனுமதிப்பார்களா என்ன? இதை எவர்தான் விரும்ப மாட்டார்கள் தந்தையே? உன் தந்தை சொல்வதையாவது கேள் நரகாசுரா. அனைத்து பொன்னும் பொருளும் உனக்கு இங்கு கிடைத்து விட்டது. என்னை நீ இங்கு வைத்திருப்பதால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை. பிரயோஜனங்கள் தற்பொழுது எனக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டது முட்டாள் பெண்ணே. ஆண் யுத்தம் புரிவது அவனுடைய ஆண்மையை நிரூபிக்கத்தான். தனக்கென ஒரு வரலாற்றை உருவாக்க விரும்புகிறான். மற்ற ஆண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்க விரும்புவான். ஆனால் நான் எனக்கு பின்னால் ஒரு இதிகாசத்தையே விட்டுச் செல்வேன். அது அழிவில்லாதது. நான் அழிவில்லாதவன். சாத்வி, நரகாசுரன் தனக்கு எண்ணிலடங்கா மனைவியரை உருவாக்குவதற்காக இந்த தந்திரத்தை பயன்படுத்தப் போகிறார். என்னவாயிற்று? தாங்கள் ஏன் நாட்டியத்தை நிறுத்திவிட்டீர்கள்? அவன் நினைத்தது போல் மனைவியர்கள் அவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனது ஆட்டத்தை கட்டுப்படுத்த இயலாது. அவனது வாரிசுகளை மகாதேவன் அளித்த வரத்தினால் தேவர்களால் தோற்கடிக்க இயலாது. சிந்தியுங்கள், எத்தனை மனைவியர்கள் மூலம் எத்தனை தோல்வியில்லா புதல்வர்கள் வருவார்கள் என்று. நில்லுங்கள், நில்லுங்கள்! தாங்கள் அனைவரும் எங்கு செல்கிறீர்கள்? நில்லுங்கள்! ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? எங்கு செல்கிறீர்கள்? இதை ஒரு நாளும் அனுமதிக்க இயலாது மகாதேவா. இது பெண்களின் மான பிரச்சனையாகும். அவர்களை காப்பாற்றுங்கள். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். வாருங்கள் தேவேந்திரரை. சேனாதிபதியான நான் தாக்குதலுக்கு தயாராக உள்ளேன். அந்த அசுரன் வரம் பெற்றிருந்தாலும் நாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க இயலாது. நாம் வெற்றி பெற இயலாவிட்டாலும் நம்முடைய எதிர்ப்பை காட்டியாக வேண்டும். உண்மைதான் குமரா, வாருங்கள். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். நாம் பிரக்ஜோதி சென்று நரகாசுரனை தடுத்தாக வேண்டும். நில்லுங்கள் தேவேந்திரா. தாங்கள் இப்பொழுது என்ன இடத்தின் பெயரை கூறினீர்கள்? நரகாசுரன் பெண்களை எந்த இடத்தில் கைது செய்து வைத்திருப்பதாக கூறினீர்கள்? பிரக்ஜோதி. நரகாசுரனின் ராஜ்யம் அங்குதான் உள்ளது. பிரக்ஜோதியா? இந்த பெயரை கேள்விப்பட்டது போல் உள்ளதே. இது எனக்கு பரிச்சயமான இடமாக தெரிகிறதே. என்னுடைய சக்தி வடிவத்திற்கும் அந்த இடத்திற்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது போல் தோன்றுகிறதே. சம்பந்தம் உள்ளது பார்வதி.
அதை நீ நன்றாகவே அறிந்திருப்பாய். சதியின் உடலுடன் உக்கிரமடைந்து நான் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தேன். நாராயணர் தன் சக்கரத்தால் அதனை துண்டு துண்டுகளாக்கினார். அந்த துண்டுகள் எங்கெங்கு விழுந்தனவோ அவ்விடங்கள் அனைத்தும் சக்தி பீடங்களாகின. பிரஜோதியில் சதியினுடைய இடைப்பாகம் ஒன்று விழுந்தது. அங்கு நரகாசுரன் தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா? என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கப் போகிறது என்று? இந்த மகா நரகாசுரனுடைய வாரிசுகளுக்கு தாயாகும் பாக்கியம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப் போகிறது. அந்த வாரிசுகளுக்கு மகாதேவரின் வரமும் உள்ளது. அவர்களுக்கு தோல்வியே கிடையாது. ஆம் லக்ஷ்மி தேவி, நீ என்னிடம் ஒரு கேள்வியினை கேட்டாய் அல்லவா? அனைத்து செல்வத்தினையும் நான் அடைந்த பிறகும் கூட உன்னை ஏன் கைது செய்து வைத்திருக்கிறேன் என்று. அதற்கான பதிலை நான் இப்பொழுது கூறப்போகிறேன். நரகாசுரனாகிய நான் அமாவாசை இரவன்று உன்னுடைய வடிவத்தினை அழித்து விடுவேன். ஏனெனில் என்னை தவிர வேறு எவரிடமும் எந்த செல்வமும், எந்த தனமும், எந்த பொக்கிஷமும் இருக்கக்கூடாது. எந்த தேவர்களாலும் உன்னை காக்க இயலாது லக்ஷ்மி. இது எனது வாக்காகும். அங்கு அடைப்பட்டிருக்கும் பெண்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. நரகாசுரன் பெண்களின் வாழ்க்கையை நரகமாக்க வேண்டும் என்று நினைப்பவன். அவனை நிரந்தரமாக அந்த நரகத்திற்கு அனுப்பி வைத்து விட வேண்டும். ஆனால் எப்படி பார்வதி? விரைவிலேயே நரகாசுரன் என்னையும் அழைப்பான். அதன் பிறகு என்ன? இதற்கு என்ன பொருள்? எந்த காரணத்திற்காக இப்பொழுது என்னால் தந்தையாக இயலாது? நான் தேர்ந்தெடுத்த பெண்கள் இன்னும் எதற்காக கர்ப்பிணியாகவில்லை? ஏனென்றால் திடீரென அனைவருக்கும் மாத சுழற்சி துவங்கிவிட்டது. அனைவரும் தீட்டாகிவிட்டனர். இது ஆச்சரியமாக உள்ளது. அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மாத சுழற்சி துவங்குவது சாத்தியமே இல்லை. இது ஏதோ சக்தி வாய்ந்த தேவியின் லீலைதான். இதில் சந்தேகமே இல்லை. உனக்கு அழிவு நெருங்கி விட்டது நரகாசுரா. பெண்களின் மானத்தோடு விளையாட துவங்கிவிட்டாய் அல்லவா? பெண்களின் சக்தியை நீ கலங்கடித்து விட்டாய். மகா காளியை நீ அவமதித்து விட்டாய். இனி எவரது கருணையும் உன்னை காப்பாற்ற இயலாது. உனக்கு எந்த மன்னிப்பும் கிடைக்கப் போவதில்லை. நான் நரகாசுரன். புது வழிகளை கண்டறிவேன். என்னுடைய தந்திர சக்தியினால் உறுதியாக நான் தந்தை ஆவேன். நரகாசுரன் தனக்கு இருக்கும் தந்திர சக்தியினால் அனைத்து பெண்களையும் வசியப்படுத்தலாம் என்று நினைக்கலாம்.
ஆனால் அவர்களது உடல் சக்திக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. நான் உறுதியளிக்கிறேன், அவர்கள் உயிரையும் மானத்தையும் காப்பேன். அவனாகவே என்னை அழைக்க நான் அவனை தூண்டுவேன். அவனை பொறுத்தவரை அவன் அழைத்ததால் சென்றேன் என்று நினைப்பான். ஆனால் சத்தியின் பாகம் விழுந்த வகையில் நான் ஏற்கனவே அங்குதான் உள்ளேன். எனது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் சக்தி நிறைந்த தேவியை நான் வரவழைப்பேன். ஆசையினால் படைப்பு உருவாகிறது. அதன் பலனை அனுபவித்தாக வேண்டும். படைப்பும் நானே, காலனும் நானே. இதுவே பரம்பொருளின் எண்ணமும் ஆகும். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் மகாதேவா. நான் ஒருத்திதான் பல வடிவங்கள் எடுப்பேன். இத்தகைய ஆசையினால்தான் படைப்புகள் உருவாகிறது. நேரம் நெருங்கிவிட்டது. அந்த ஆசைகள் மறுவடிவம் எடுக்கும். இந்த சங்கடங்களிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பதற்கு நான் புது வடிவம் எடுப்பேன். காமாக்கிய தேவி என்னும் வடிவில் நான் தங்களிடமிருந்தே உருவாகும். இல்லை பார்வதி, இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனெனில் நீ எடுக்கப் போகும் வடிவத்தை எவராலுமே கட்டுப்படுத்த இயலாது. லக்ஷ்மி ஏற்கனவே பிரச்சனையில் உள்ளார். உன்னையும் பிரச்சனையில் சிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். மகாதேவா, வேறு ஏதேனும் உபாயம் கண்டறிய வேண்டும். இல்லை நாராயணா, பார்வதியின் இந்த முடிவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். எனினும் தாங்கள் கூறியதும் உண்மைதான். அந்த சக்தி வடிவத்தை கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் அதற்கு வழி ஒன்று உள்ளது. அதன் துவக்கத்திலேயே அதற்கான வழியையும் கண்டறிந்தாக வேண்டும். காமாக்கிய ஒருவனுக்கு அச்சத்தை நீ தியாகம் செய்ய வேண்டும் பார்வதி. அச்சம், நீ மீண்டும் உன் பாதத்தை என் மீது வைத்தாக வேண்டும். ஏனெனில் அந்த சக்தியை என்னுடைய உடலால் மட்டுமே தாங்க இயலும். அவ்வாறே உன்னுடைய அந்த சக்தியை கட்டுப்படுத்த இயலும். இது நடக்காது. நரகாசுரனிடமிருந்து இப்பிரபஞ்சத்தை காக்க வேண்டும் என்றால் இச்செயலை நீ புரிந்தாக வேண்டும் பார்வதி. தாங்கள் எனக்கு வாக்களித்துள்ளீர்கள் மகாதேவா. தாங்கள் அவ்வாறு என்னை செய்ய தூண்ட மாட்டேன் என்று தங்கள் வாக்கை தங்களால் மீற இயலாது. ஆம் கௌரி, அளித்த வாக்கை நான் மீறப்போவதில்லை. எனினும் உன் பாதத்தை என் மீது நீ வைத்தே ஆக வேண்டும்.